குரு வாழ்க குருவே துணை, திருவாழ்க திருவே துணை. முருகாசரணம். இன்று மாசி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இங்கே. அஸ்வினி, பெண்களின் ஆடம்பர சிலம்புக்காக கடன் வாங்குவீர்கள். பரணி, பெண்களுக்காக தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள், பொருள் நஷ்டங்கள் உண்டாகும். கார்த்திகை, இன்று ஒப்பந்தங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். ரோகிணி, இன்று எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அதிகமாக தோன்றும் நாள், இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மிருகசீரிஷம், குடும்பத்தில் கோபத்தை கொள்வது குடும்பத்தின் மகிழ்ச்சியை உண்டாக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். திருவாதிரை, பயணங்கள் ஏற்படலாம். அதுவும் பெண்களுடன் நீங்கள் பயணம் செய்ய நேரிடும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். புனர்பூசம், தேவையற்ற செலவுகள், அதுவும் வாழ்க்கை துணைக்காக தேவையற்ற செலவுகளை நீங்கள் இன்று செய்ய வேண்டி வரும். பூசம், தொழிலில் எதிர்பாராத வித பிரச்சனைகள் ஏற்படலாம், எதிர்ப்புகள் ஏற்படலாம், அரசு வழியில் தடைகள் ஏற்படலாம். ஆகவே இன்று நீங்கள் சமாளித்து செல்ல வேண்டிய நாள். ஆயில்யம், நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனையை தருவார்கள். நண்பர்களை எதிரிலாக மாற நேரிடும். நண்பர்கள் கூறும் ஆலோசனையை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்யவும். மகம், குடும்பத்தில் தனித்து இருக்காதீர்கள். குடும்பத்தில் எல்லோரிடம் பேசி மகிழுங்கள். குடும்பத்தினருடன் எல்லோரும் சகஜமாக பேசி பழகினாலே என்ற நாள் இனிய நாளாக இருக்கும். பூரம், பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களால் பொருள் நஷ்டம் ஏற்படும். பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். உத்திரம், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நண்பர்களால் வேலைப்பளுகளை சமாளிப்பீர்கள். இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். அஸ்தம், உங்களுடைய முயற்சிகள், திறமைகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நாள். உங்கள் குழந்தைகளின் மனதறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். சித்திரை, தொழிலில் உங்களுடைய ஆக்ரோஷமான, துரிதமான, துணிவான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். இருந்தாலும் அதையே நீங்கள் எல்லா நேரத்தில் செய்யலாம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். அப்போக்கப்போ நீங்கள் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வது உங்களின் மதிப்பையும் மரியாதையும் கூட்டித்தரும். சுவாதி, வேலைப்பளுகள் அதிகமாக இருக்கும். பெண்களின் வேலைகளை நீங்கள் எடுத்து போட்டு செய்வதால் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். விசாகம், பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். இருந்தாலும் உங்கள் முயற்சிகளாலும் திறமைகளாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அனுஷம், தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். தாய்வழி ஆதரவு உண்டாகும். பதவி வழி தக்க வைக்க நண்பர்கள் உதவுவார்கள். கேட்டை, நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். மூலம், தொழிலில் நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். உங்களுடைய திறமைகள், முயற்சிகள் எல்லாம் பயனற்றதாகி போய்விடும். இருந்தாலும் பொறுமையாக இருங்கள். உங்களுக்குன்னு ஒரு காலம் வராமல் போகிறது. போராடம், பெண்களால் ஆடம்பர செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். செலவுகளை குறைப்பது சேமிப்பை உயர்த்த உதவும். உத்திராடம், உங்கள் முயற்சிகள் எல்லாம் திருவினையாகும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். நண்பர்கள் உதவுவார்கள். அரச காரியங்கள் வெற்றி பெறும். திருவோணம், சுய சிந்தனை, சுய பரிசோதனை மேற்கொள்வீர்கள்.
வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயம் தருபவர்களாகவும் அமைவார்கள். அவிட்டம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டால் வேலைப்பளுவை நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் கோபப்படுவதாலே உங்களுக்கு அதிக வேலைகள் வந்து சேரும் என்பது உறுதி. சதயம் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். பெண்களுடன் பயணங்கள் ஏற்பட நேரிடும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது நல்லது. புரட்டாதி தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உத்திரட்டாதி தேவையற்ற வேலைகளை நீங்கள் இழுத்து போடுவதால் நண்பர்கள் கூட உங்களை விமர்சனங்கள் செய்யக்கூடிய நாள் என்று. ஆகவே உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி செய்வது நல்லது. ரேவதி நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழி காரியங்களில் அவர்கள் வெற்றி பெற உதவி செய்வார்கள். பெண்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பயணங்கள் லாபத்தை தரும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.